ஹலோ ஆல். 45-50 வயசை தாண்டினவங்களுக்கும் அதிகமா உடல் எடை இருக்கிறவங்களும் மூட்டு வலி மற்றும் உடல் வலி ஒரு பெரிய தொந்தரவாவே இருக்கும். இத நீங்க சாப்பிடுற உணவுல சில மாற்றங்களை பண்ணா இந்த தீராத வலியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புதிய ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆஸ்திரேலியால யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியால 104 பேர் வச்சு ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, மூட்டு வலி, தசை வலின்னு உடல் வலியால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு 3 மாத காலம் ஒரு குறிப்பிட்ட டயட்டை கொடுத்திருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள பரிசோதிச்சு பார்த்தப்ப அவங்க வெயிட் குறைஞ்சாங்களோ இல்லையோ, அவங்களுடைய மூட்டு வலியும் உடல் வலியும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சாப்பிட்ட அந்த உணவு முறை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட டயட்ல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னா, முதல்ல அவங்க ஹோல் கிரெயின் சீரியல் சாப்பிட்டிருக்கிறாங்க. கொழுப்பு சத்து குறைவா இருக்கிற லீன் மீட், முட்டை, கோழி, மீன் இந்த இறைச்சிகளை எடுத்திருக்கிறாங்க. அதிகமான காய்கறிகள், கீரைகள், பழங்களை எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஆல்கஹால் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் அவங்க தவிர்த்திருக்கிறாங்க. இதோட விளைவு என்னன்னு பார்த்தா 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வலி பெருமளவு குறைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டதே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, உடல் எடை அதிகமா இருந்தா மூட்டு அழுத்தம் ஜாஸ்தி ஆகும், அதனால வலிக்குது அப்படின்னு நினைப்போம். அதுவும் உண்மைதான். ஆனாலும் நம்ம சாப்பிடுற சத்தான உணவுகள் நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, வலிய கட்டுப்படுத்துது ஆய்வுல சொல்றாங்க. இன்னைக்கு டேக்அவே என்னன்னா, நீங்க உடல் எடையை குறைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க உணவு முறையில மாற்றத்தை அவசியமா செஞ்சு பாருங்க. ரொம்ப நாளா இருக்கிற மூட்டு வலி, உடல் வலி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குவிக் டிப்ஸ் என்னன்னா, பேக் செஞ்ச உணவை தவிர்த்துருங்க. தினமும் காய்கறி, கீரையை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. பழத்தை ஜூஸா குடிக்கிறத விட அப்படியே சாப்பிடுங்க. இந்த ஆரோக்கியமான உணவு முறை ஒரு வலியற்ற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்லும்.